வானகம் பசங்களா! ஒன் பீஸ் எபிசோடு 1115 பார்க்கறதுக்கே சீனா இருந்துச்சுங்க. அது சீனா இருந்ததுக்கான காரணம் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அவோகேஜியும் அப்புறமா பிளாக் பீடோட அந்த எப்படி சேர்ந்தான்னு சொன்ன கதைன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே சமயம் நம்ம மேன் வித் த பர்ன்ஸ் காரையும் அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே சொல்லியிருப்பாங்க. அவனை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவன் யாருன்னு சொல்லிட்டு காட்டல. அவன் கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. பட் அந்த கப்பலை பார்க்கறதுக்கே வந்து மாஸாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து நம்ம அவோகேஜி வெர்சஸ் காரு ஃபைட் வேறு நடந்துச்சு. அதுவும் வந்து சீனாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அண்ட் கடைசியாக வந்து நம்ம லா வெர்சஸ் பிளாக் பீட் சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, எத்தனையோ எபிசோடுக்கு முன்னாடி. அதோட கன்க்ளூஷன் இந்த எபிசோடில் வந்து காட்டிக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு மாஸாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதாவது மாஸாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம கரடி குட்டி பெப்போ நினச்சா மாஸாக இருந்துச்சு. ஆனால் சாதாரணமாக பார்க்குறப்ப லைட்டாக சோகமாக இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த எபிசோடில் நடந்த விஷயங்கள். அண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோடோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் வெறும் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய எபிசோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுமா? போன எபிசோடில் நம்ம அவோகேஜியும் பிளாக் பீடும் பேசியிருந்தானுங்க. அதாவது கடுப்பேற்றுற மாதிரி பேசினாங்களே சொல்லிட்டு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த எபிசோடும். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போயிட்டானுங்க நிலைமைக்கு. நம்ம அவோகேஜி வந்து அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம பிளாக் பீடம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டார்க்னஸ் பவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். நம்ம அவோகேஜியோட ஐஸ் பவர் சீனாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம பிளாக் பீடோட அந்த டார்க்னஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது கேவலமாக அனிமேட் பண்ணியிருந்தானுங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த டார்க்னஸ் பார்க்கறதுக்கு. ஸோ இவங்க வந்து சண்டை போடுற மாதிரி போனானுங்களா, அதுக்கு அடுத்து செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இவனுங்க எல்லாம் ஜாலியாக பார்ட்டி பண்ணினுக்கிறானுங்க. நம்ம அவோகேஜி யாரெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணானோ அவங்க எல்லாரையும் வந்து நார்மல் ஆக்கிடுறான். அதுக்கடுத்து ஜாலியாக குடிச்சுன்னு அது பண்ணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிரிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணினுக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி போயினுக்கிறப்பயே இந்த மேன் வித் த பர்ன்ஸ் காரை பற்றி ஒரு பேச்சு வருது. இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். நம்ம அவோகேஜி வந்து பார்த்தீங்கன்னா பேசினேங்கிறானா, அக்கைனை பற்றிலாம் பேசினுக்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம அவோகேஜி அவனோட காலை வந்து காட்டுறான். அவனோட லெஃப்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவன்கிட்ட. அது சண்டை நடந்தது பார்த்தீங்கன்னா நம்ம அவோகேஜிக்கும் அப்புறமா அக்கைனுக்கும். அதில் நம்ம அக்கைனு போகும்போது வந்து இவன் காலை வந்து வெட்டிட்டு இருக்கிறான். அதில் இவன் கால் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் காட்டுறான். அதுக்கடுத்து பேச்சு வந்து மேன் வித் த பர்ன்ஸ் கார் பற்றி போகுது. ஸோ அவன் வந்து உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவோகேஜி வந்து யாரா அவன்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. லாஃப்டில் போனால் 4 பானி லீஃப் வந்து தேவைப்படுது, ரோட் பானி லீஃபு. அண்ட் அவங்ககிட்ட ஒரு பானி லீஃப் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவன் எப்பயுமே ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு ஷிப்பில் தான் பயணிப்பான். யாராவது அவன் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நினச்சா ஒரு பெரிய வேர்ல்பூல் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அவனை மூழ்க அடிச்சிடறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அண்ட் அவங்ககிட்ட தான் பானி லீஃப் இருக்கிறதா சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிளாக் பீட் பேரட்ஸ்லாம் நம்ம அவோகேஜி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டுனேங்கிறான். இதுக்கடுத்து ஷிரியோ இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த மேன் வித் த பர்ன்ஸ்கார் ஒரு கவர்மெண்ட் ஆளாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அவன் எதுக்காக அப்படி சொல்கிறான்னா, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஆளுகிட்ட இந்த 4th ரோட் பானி லீஃப் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ரோட் பானி லீஃப்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதுதான் 4th சொல்லிட்டு கிடையாது. நம்ம லூஃபிக்கு தான் வந்து 4th, பிளாக் பீடுக்கு வந்து இது 3rd சொல்லிட்டு வச்சிக்கலாம். ஏன்னா அவனுக்கு வந்து ஜோலில் இருக்கிற பானி லீஃப் பற்றியும் தெரியாது அவனுக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட 2 தான் இருக்குது. அவன் 3ஆவதுக்கு வந்து தேடி நிற்கிறான் அந்த மேன் வித் பர்ன்ஸ் காரை. ஸோ இப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு பானி லீஃப் வந்து மெரின்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அவங்களால மற்ற பைரேட்ஸு லாஃப்டேலுக்கு போகிறத தடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அவோகேஜி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, இல்லை எனக்கு வந்து எந்த ஞாபகமே கிடையாது. ஒஹராவில் இந்த மாதிரி ஒரு ரெட் பானி லீஃப் நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்த சுற்றி இருக்கிற ஞாபகங்கள் ஃபுல்லாகவே எனக்கு சந்தோஷமானது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாலை பற்றி யோசிக்கிறான், அப்புறமா ராபினை பற்றி யோசிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இதாக வரான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அரை மணி நேரம் அது மூடு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவனுக்கு வந்து பழையபடி மாற்றுறாங்க ஜாலியான மூடுக்கு. ஸோ அப்போ இன்னொருத்தன் வந்து நம்ம பிளாக் பீட் கிட்ட போயிட்டு இவனோட பவர் சீனான பவர் அதை நம்ம எடுத்துக்கலாமான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவோகேஜி வந்து கேட்டுறான். கேட்டுட்டு என்னோட பவரே நீங்கள் எடுக்க வரீங்களா மாதிரி சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆகிடுறான். அண்ட் இந்த டைமும் வந்து என்ன பண்ணுறான்னா, எப்படி போன டைம் அவனோட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஐஸ் ஆகினால மெயின் ஆஃபீஸர்ஸை, அதே மாதிரி இந்த டைமுமே நிறைய மெயின் ஆஃபீஸர்ஸை ஐஸ் ஆக்கிடுறான். அது அசால்ட்டாக ஆக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து என்னோட பவர் எடுக்கிறதுக்கு வரீங்களா, வாங்கடா பார்த்துலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அவோகேஜி வந்து சொல்கிறான். அப்போ பிளாக் பீடு எனக்கு அவனை பற்றி என்ன சொல்கிறேன்னே சொல்லிட்டு தெரிலங்க. அவன் ஒரு தெண்டை கர்மாந்திரமாக இருக்கிறான், பயந்தாங்கொழியாக இருக்கிறான். எனக்கு வாயில் நல்லா வருது அவனை பற்றி இது பண்ணுறப்பே. ஸோ ஒன்ஸ் நம்ம அவோகேஜி அவனோட பவரை ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் பீடு வந்து இல்லை என்னை மன்னிச்சிரு, என்னோட ஆளுங்க வந்து சொன்ன தப்பு தான். ஆனால் நான் வந்து உன்னோட பவர் எடுக்க போகிறது இல்லை. நான் அதுக்கு பதில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். பேசாமல் நீ என் குரூவில் வந்து ஜாயின் பண்ணிடான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அவோகேஜி அவன் சொன்னதை கேட்டது ஷாக் ஆகிட்டு, என்னடா விளாண்டுங்கிறியா, நம்ம சும்மா அவன் சரக்கு அடிச்சுன்றதுக்காக நான் எப்படி உன்னை நம்புறதுன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். உடனே பிளாக் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ பைரட்ஸை பற்றி என்ன நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியான ஆட்கள்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்காகன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம அவோகேஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துனுக்கிறான். ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீட் பைரட்ஸுக்கும் அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பைரட்ஸுக்கும் உள்ள வித்தியாசமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்டார்ட் பைரட்ஸ்
மெம்பர்ஸ் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே கிடையாது, ஒரு கேடு கெட்டது இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னோட பைரட் குரூப்பையே. ஸோ அதுக்கடுத்து பிளாக் பேர்ட் வந்து என்ன பண்ண போகிற நீன்ற மாதிரி நம்ம ஆவுக்கஜி கிட்ட கேட்குறான். ஆவுக்கஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறான். இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. நம்ம ஆவுக்கஜி வந்து கார் கூட சண்டை போட போகிறான்ல, அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அப்போ ஆவுக்கஜி வந்து சில விஷயத்தை யோசிச்சு போகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதில் நிறைய விஷயம் வந்து போகுது. அதை பார்த்தாலே நீ ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஃபுல் ஸ்பீடில் போட்டு பார்க்காம அப்படியே ஸ்லோ பண்ணி பாருங்களேன், அதில் நிறைய விஷயம் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம கார்ப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவுக்கஜி சண்டைக்கு போகிறான். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க இப்போ எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சண்டையும் பார்க்கறதே சீனாக இருந்துச்சுங்க. நம்ம ஆவுக்கஜி வந்து ஐஸ் பவர் யூஸ் பண்ணுறதோ, நம்ம கார்ப் வந்து ஹாக்கி யூஸ் பண்ணுறதோ அதெல்லாமே மாசாக காட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆவுக்கஜி வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம கார்ப் வந்து ஐஸ் ஆக்கிடுறான். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ப் ஈஸியாக உடச்சின்னு வந்துடுறாரு. அப்போ நம்ம இப்போ ஆவுக்கஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னோட பிலவுடு ஸ்டூடெண்ட்டுக்காக, அதாவது கோபிக்காக உன்னோட ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த பாஸ்ட் என்ன வந்து நீ கொல்லுவியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ நம்ம கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயத்தை சொன்னார். அது என்னதுன்னா, நான் அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன்டா, பாஸ்ட்டில் வாழாத, இப்போ ப்ரெசென்ட்டில் வாழுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ இது வந்து அவனுக்குன்னு மட்டும் கிடையாது, நம்மளுமே வந்து எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து பாஸ்ட்டோ இல்லைனா ஃபியூச்சரோ இல்லைனா வந்து வேறு எதாவது யோசிச்சு தான் வாழ்ந்துன்னு இருப்போம். ப்ரெசென்ட்டில் வந்து மேக்ஸிமம் வாழ மாட்டோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கார்ப் நமக்காக சொன்னார் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்து கார்ப் அவனோட ஐஸை வந்து உடச்சிட்டு சண்டைக்கு வந்து போகிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவுக்கஜி எத்தனை வாட்டி ஒரு ஃப்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுறான், கையெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறான். ஆனால் கார்ப் வெறும் ஹாக்கியை மட்டும் வச்சிக்கின்னு அந்த ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாரு. உடைச்சிட்டு நம்ம ஆவுக்கஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறாரு. சண்டை வந்து பார்த்தீங்கன்னா சீனாக இருந்துச்சு. ஸோ சண்டையோட முடிவில் அவர் ப்ளூ ஹோல்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆவுக்கஜி தரையில் அடிச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவன் பூமியை வந்து பொழந்துன்னு உள்ளே போயிடுறான். ஸோ அப்படி போகிறப்பே நம்ம கார்ப்பையும் காட்டுறாங்க, ஆவுக்கஜியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு சோகமான இதில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மூஞ்சி பார்த்து சோகமாக இருந்துச்சு. ஆவுக்கஜியை பற்றி கரெக்டாக தெரியல, ஆனால் கார்ப்போட மூஞ்சி வந்து சோகமாக தாங்க இருந்துச்சு. அது பார்த்தாலே தெரிஞ்சுது. ஸோ இதுக்கடுத்து சீன் கட் ஆகிட்டு நம்ம பிளாக் பேர்டு கிட்ட போகுது. பிளாக் பேர்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கல, படுத்துன்னு கிடக்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்ம லா வந்து அடிப்பட்டு கீழே கிடக்குறான், ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு கிடக்குது. அப்போ பிளாக் பேர்டு வந்து எப்பயும் போல கேவலமாக சிரிச்சுனுறான். அவனோட மீதி குருவும் வராங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அதுக்கடுத்து பிளாக் பேர்டு வந்து இவனோட பவர் நம்ம இப்போ எடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அது முயற்சி பண்ணுறான் எடுக்கிறதுக்கு. அந்த டைமில் நம்ம கரடி குட்டி பெப்போவை காட்டுறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு தான் கிடக்குறான். அப்போ இவங்க இந்த மாதிரி பண்ண போகிறத வந்து பார்த்துட்டு, இல்லை நான் வந்து என் கேப்டனை சேவ் பண்ணணும், அவருக்கு வந்து எதுவும் விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ட்ரக் டீலர் சாப்பர் வந்து அவனுக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பான்ல, இந்த வானவன்லேருந்து கிளம்புறப்ப கொடுத்தான் பார்த்தீங்களா, அதை வந்து அவன் எடுத்து வாயில் போட்டுக்கிறான். போட்டதுக்கு அப்புறமா எப்பயும் நம்ம கரடி குட்டி பெப்போ வந்து அழகாக இருப்பான்ல பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ அவன் வந்து ஒரு மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லாங்க வந்து ஆகிறான். ஆனால் வானத்தில் மூணே இல்லை, அவன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அதுக்கான காரணம் வந்து என்னன்னா நம்ம சாப்பர் கொடுத்த அந்த ட்ரக் தான். ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம சாப்பர் எவ்வளோ பெரிய ஒரு மாசான ட்ரக் டீலர்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம கரடி குட்டி வந்து இல்லை அது வந்து பெரிய கரடி குட்டி, அது பெருசாகிடுச்சுல. ஸோ நம்ம பெரிய கரடி குட்டி பெப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்டு போட்டு பொழுது கட்டுறான். அவர் மீதி இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். பெரிய டேமேஜ் இல்லை தான், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிறான். அடிச்சுட்டு நம்ம லாவை காப்பாற்றுக்காக அவன் போகிறான். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பெரிய ஃபார்ம்லேயே நான் மறுபடியும் ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். மாறிட்டு லாவை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கின்னு அவன் வந்து நீந்தின்னு போகிறான். ஸோ இவங்களாம் பறந்து போனாங்க பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்ட் பேரட்ஸ்லாம் ஒரு இடத்துக்கு. அது வருமா வந்து நிமிந்து பார்க்குறப்ப இவங்க வந்து கடலில் போயின்னுக்கிறாங்க. அப்போ நம்ம லா பெப்போ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, பெப்போ திரும்பி போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லா வந்து சொல்கிறான். அப்போ பெப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து போக மாட்டேன், அவங்கள வந்து நம்புங்க கேப்டன், நம்ம நார்த்லேருந்து இது வரைக்கும் ஒன்றா வந்திருக்கிறோம், யாருக்கும் எதுவும் ஆனதே கிடையாது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து சர்வே பண்ணிக்கிறோம், ஸோ இதுலேயும் வந்து அவங்க சர்வே பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் நம்புங்க, அண்ட் அதே மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் இறந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு லாவை முதல்ல வச்சு நான் வந்து நீந்தி போயினே இருக்கிறான். அந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கல்லை தூக்கி அவங்களை நோக்கி போட்டுனே இருக்கிறான். அதை தப்பிச்சு அவன் லாவை கொண்டு போயினுக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதே சமயம் இவங்களோட கப்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா போலாட்டாங்க, அது வந்து உடச்சிட்டுக்கிறானுங்க, அதை நொறுக்கிட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பிளாக் பேர்ட் பேரட்ஸ். அது தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கினுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடறாங்க. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் சீன்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவன் வந்து சண்டை போடணுன்னு சொல்லிட்டு நினைக்கல, ஆனால் இந்த மாதிரி வந்து அவனோட ஒட்டுமொத்த குரூவும் நாசமானது வந்து பார்க்கறதுக்கு லைட்டாக சோகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா இதே மாதிரி தானே 3 எபிசோடு முன்னாடி கிட்டுக்கு நடந்துச்சு, அப்போ சிரிச்சுட்டு இருந்தால் இப்போ என்னடா ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் கிட்டுக்கு நடந்த கதை வேறு, லாக் நடந்த கதை
கதை வேறங்க. லா வந்து ஒரு எம்பரர் கிட்ட சண்டைக்கே போல. கிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லா நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் கிட்ட வந்து சண்டைக்கு போனான். ஸோ அவனுக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான விஷயம் தான். ஆனா நம்ம லாக்கு நடந்தது வந்து கரெக்டான விஷயமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி நீ அந்த இடமே எடுத்து பாருங்களேன். ஷாங்க்ஸ் அண்ணன் கிட்டுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஒண்ணு வந்து என்னதுன்னா, என் கூட அவன் சண்டை போடணுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேளு. அப்படி சண்டை போட வேணாம்னா அந்த பானியில் கொடுத்துட்டு அவன் திரும்பி ஓடி போக சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இவன் தான் அதுக்கு மேலே சண்டைக்கு வந்து போனான். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இவனே வந்து அவனுக்கு சூனியம் வச்சுனான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த கதை வந்து வேற. பட் லாக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஸோ லா வந்து இப்போதைக்கு எதுவும் சாவலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, லா தோத்துட்டான்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் பசங்களா இந்த எபிசோட் 1115 நடந்த விஷயங்கள். இந்த எபிசோட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சீனாக இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட விஷயத்தை வந்து காட்டினானுங்க. அண்ட் எல்லாமே பார்த்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்து. அனிமேஷன் எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருந்தானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோட எத்தனை விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, இதில் எது உங்களுக்கு ஃபேவரட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பான்னு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.